ஒரு டெஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரு ஸ்டூடண்ட் எவ்வளோ வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்காங்கன்னோ, இல்ல வந்து எந்த இடத்துல அந்த ஸ்டூடண்ட் வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஸோ, அதனால தான் டிஃப்ரெண்ட் அசஸ்மென்ட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க நெறைய பர்ப்பஸ்க்காக. ஸோ, அத தான் ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோல புரிஞ்சுக்க போறோம். ஸோ, ஹாய் ஆல் வெல்கம் டூ பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங் இந்த கிராஷ் கோர்ஸ் பார்த்துட்டே வரோம் ஒவ்வொரு யூனிட்டா. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 நம்ம கவர் பண்ணலாம். ஸோ, கற்றலுக்கான மதிப்பீடுல. ஸோ, இட் வில் பி பைலிங்குவல் இந்த வீடியோ. 5 மார்க் அண்ட் 10 மார்க் மெயினா த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்க கவர் பண்ண வேண்டியது. பிஒய்க்யூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமிங் டு த 5 மார்க் கொஷின். illustrate the characteristic of a good assessment test. சிறந்த அடைவுத் தேர்வின் பண்புகளை விளக்குக. இது எல்லாமே 5 மார்க்கு. briefly define the diagnostic test and write its advantages. குறை கண்டறியும் தேர்வை சுருக்கமாக வரையறுத்து அதன் நன்மைகளை எழுதுக. ஸோ 5 மார்க் அப்படின்றனால நீங்கள் 10 மார்க் அளவு எஸ்ஏ டைப் எழுத தேவையில்ல. 5 பாயிண்ட்ஸ் மெயினாக கவர் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. 2 pages or 2.5 pages வரணும். டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன். திறந்த புத்தகத்து தேர்வின் அமைப்பை விளக்குக. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் டயக்னாஸ்டிக் டெஸ்ட். அதாவது அடைவு தேர்வும் குறை கண்டறியும் தேவை இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வேறுபடுத்துக. அப்புறம் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஓப்பன் புக் எக்ஸாம். திறந்த புத்தக தேர்வை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. எலுசிடேட் த மேஜர் இஷ்யூஸ் இன் த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அசஸ்மெண்ட். மதிப்பீட்டின் வணிகமயமாக்கலில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் அதை பற்றி நீங்கள் விளக்கணும். அதே மாதிரி 5 மார்க்குன்றனால 5 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 10 மார்க் ஆர் 10 மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அடைவு தேர்வை தயார்படுத்துவதில் உள்ள படிநிலைகள் ஸ்டெப்ஸ் எழுத சொல்கிறாங்க. அனலைஸ் த வேரியஸ் அசஸ்மெண்ட் டூல்ஸ் இன் அஃபெக்டிவ் டொமைன் ஃபார் த அஃபெக்டிவ் டொமைன். உணர்வுசார் களத்திற்கு பயன்படும் பல்வேறு மதிப்பீட்டு கருவிகளை ஆராய்க. அப்புறம் டிஸ்கஸ் த சூட்டபிலிட்டி ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸோட எழுத சொல்கிறாங்க. இணையவழி தேர்வின் பொருத்தப்பாடு, அப்புறம் அதில் இருக்க நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் அதை எழுதணும். எலாபரேட் த வேரியஸ் இஷ்யூஸ் பற்றி எழுத சொல்கிறாங்க. இந்த ப்ரெசண்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டம் பற்றி. தற்போதைய கல்வி மதிப்பீட்டு முறையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் பற்றி எழுதுங்க. அண்ட் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். இது இம்பார்ட்டன்ட். ஸோ இது எஸ்ஏ டைப்பில் கேட்குற கொஷின் தான். அடைவு தேர்வின் கட்டமைப்பை விளக்குக. 2024 கேட்கப்பட்டது. டிஸ்கிரைப் த ஸ்கோரிங் கீ, மார்க்கிங் ஸ்கீம், கொஷின் அனாலிசிஸ். இதுதான் பெரிய பார்ட்டாகவே இந்த யூனிட் ஃபுல்லாக யூனிட் 3ல கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அடைவு தேர்வுக்கான மதிப்பீட்டு விடை குறிப்பு, அப்புறம் வந்து மதிப்பெண் வழங்கும் திட்டம் மற்றும் வினா வாரியான பகுப்பாய்வை விவரிக்க. அனலைஸ் த மேஜர் இஷ்யூஸ் இன் கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட். வகுப்பறை மதிப்பீட்டில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை பற்றி சொல்லணும். பிரிங் அவுட் த ரெஃபார்ம்ஸ். சரி, பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுக்கான தீர்வுகள் ரெஃபார்ம்ஸ் பற்றி எழுதுங்கன்னு கேட்குறாங்க. மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த அசஸ்மெண்ட் டூல்ஸ் ஃபார் த அஃபெக்டிவ் டொமைன். உணர்வுசார் களத்திற்கான மதிப்பீட்டு கருவிகளை விளக்குக. அப்புறம் எஸ்ஏ ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். இது 2025லையும் கேட்டிருக்காங்க. அடைவு தேர்வின் கட்டமைப்பை பற்றி ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேஜர் ஆஃப் த யூனிட் இது தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம மேஜராக ஒரு 3 டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்ட். இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு அடைவு தேர்வு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். இட் மெஷர்ஸ் த நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கில்ஸ் அக்வயர்ட் ஆஃப்டர் டீச்சிங். ஆஃப்டர்ன்ற வேர்டு இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா டீச்சிங் ஆர் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது அதுதான் வந்து அச்சீவ்மெண்ட் ஆர் அடைவு தேர்வு அப்படின்றது. கற்பித்தல் அல்லது பயிற்சிக்கு பிறகு மாணவர் பெற்றுள்ள அறிவு, புரிதல் மற்றும் திறன்களை அளவிடும் தேர்வு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சயின்ஸ்லேயோ மேக்ஸ்லேயோ ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க டீச்சர். அதுக்கப்புறமா ஒரு 25 மார்க்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த மார்க்ஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியும் வரும் அப்படின்னா, எவ்வளோ அந்த குழந்தை கற்றுட்ருக்காங்க அப்படின்றது. அதுதான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். இதை வந்து யூனிட் டெஸ்ட்டு, மந்த்லி, டெர்மினல், ஆனுவல் எக்ஸாம் இந்த மாதிரி சொல்லலாம். அழகு தேர்வு, மாதாந்திர தேர்வு, பருவத் தேர்வு, ஆண்டு தேர்வு இந்த மாதிரி. இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா,
ப்ரொஃபிஷியன்சி மெஷர் பண்ணுறது, தேர்ச்சியை அளவிடுதல். ரிலேட்டிவ் பொசிஷன், நீ எந்த நிலையில் அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க நிலையை அறிதல். கிரேட் த ஸ்டூடெண்ட்ஸ், தரம் வழங்குதல். அண்ட் டிசைட் த ப்ரொமோஷன், தேர்ச்சி பண்ணலாமா வேணாமான்னு. மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ், ஊக்குவித்தலுக்காகவும் இது அமையுது. அண்ட் செக் த டீச்சிங் எஃபெக்டிவ்னஸ், கற்பித்தலின் பயணத்திறன், இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது நம்ம டீச் பண்ணுறது. அண்ட் வீக் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, பலவீன பகுதிகளை நமக்கு சொல்லும் இது. அண்ட் இதில் வந்து டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சர் மேட் டெஸ்ட்டாக இருக்கலாம், ஆசிரியர் தயாரித்த தேர்வாக இருக்கலாம், ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டாக இருக்கலாம், தரப்படுத்தப்பட்ட தேர்வு, கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ், அளவுகோல் சார்ந்த தேர்வாக இருக்கலாம், நார்ம் ரெஃபரன்ஸ், சூழ்நிலை சார்ந்த தேர்வாக இருக்கலாம். கமிங் டு த டயக்னாஸ்டிக் டெஸ்ட், இது நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணுற டயக்னாஸ்டிக் டெஸ்ட் மாதிரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் ஐடென்டிஃபை ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், எரர்ஸ் அண்ட் their causes, கற்றல் குறைபாடுகள், தவறுகள் மற்றும் அவற்றின் காரணங்களை கண்டறியும் தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் ஏரியாஸ் ஐடென்டிஃபை, கண்டறியும் பகுதிகள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக ப்ரொனவுன்சியேஷனில் அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது உச்சரிப்பில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டை வச்சு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், வாசித்து புரிதலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ரைட்டிங் எழுதுறதுல இருக்கா, நியூமரிக்கல் கம்ப்யூட்டேஷன் அதாவது கணக்கிடுதலில் இருக்கா, கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து புரிதலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்க முடியும். இப்போ மேக்ஸ்லேயே ஒரு குழந்தை ரிப்பீட்டடாக டிவிஷனில் மட்டும் வந்து தப்பு பண்ணுறாங்க, அப்போ டீச்சர் தனியாக அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெஸ்ட் வச்சு ஸ்பெசிஃபிக்காக எதில் அவங்க கஷ்டப்படுறாங்க, மல்டிப்ளிகேஷன் டேபிள்லையா, சப்ட்ராக்ஷன்லையா, ஆர் பிளேஸ் வேல்யூலையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்றது. இதோட பர்பஸ் அண்ட் யூசஸ், நோக்கங்கள் பயன்கள் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த வீக் பாயிண்ட்ஸ், பலவீன பகுதிகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நேச்சர் ஆஃப் த எரர்ஸ், தவறுகளின் தன்மை. இண்டிவிஜுவலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், தனிநபர் கற்பித்தல் இதில் இருக்குது, ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டிஃப்ரெண்ட் இல்லையா அதனால. அண்ட் மாடிஃபை த டீச்சிங் மெத்தட்ஸ், கற்பித்தல் முறைகளை மாற்றுதல். சஜஸ்ட் த ரெமிடியல் மெஷர்ஸ், குறைநீக்க நடவடிக்கைகள். ப்ரிவென்ட் ஃபியூச்சர் எரர்ஸ், எதிர்கால தவறுகளை தடுத்தல். இதெல்லாம் குறை கண்டறிதலில் 5 நிலைகள், எங்க அவங்க கஷ்டப்படுறாங்க, சிரமம் எங்கு உள்ளது, வேர் டூ மோர் எரர்ஸ் அக்கர், அதிக தவறுகள் எங்கு இருக்கு, ஒய் டூ த எரர்ஸ் அக்கர், தவறுகள் ஏன் நடக்கிறது, வாட் ரெமடியல் மெஷர்ஸ் ஆர் நீடட், என்ன குறை நீக்கம் தேவை, ஹவு கேன் ஃபியூச்சர் எரர்ஸ் பி ப்ரிவென்டட், எதிர்கால தவறுகளை எப்படி தடுக்கலாம், இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ கரெக்டிவ் டயக்னோசிஸ் அப்படின்றது முதல் 4 நிலைகள், ப்ரிவென்டிவ் டயக்னோசிஸ் அப்படின்றது 5வது நிலை. ஏன்னா நமக்கு ஃப்யூச்சரில் அந்த டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு மெஷராக இருக்கும் 5வது ஸ்டெப். அதே மாதிரி இந்த இடத்துல திருப்பி அந்த எரர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் உதவும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட். இது ஒரு 5 மார்க்லேயும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடைவு தேர்வுகளுக்கும் குறை கண்டறியும் தேர்வுகளுக்கும் உள்ள வேறுபாடு, அச்சீவ்மெண்ட் அண்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பர்பஸ் ஆர் நோக்கம் பார்த்தீங்கன்னா, இட் மெஷர்ஸ் த லேர்னிங், கற்றதை அளவிடுகிறது. ஃபைன்ஸ் த டிஃபிகல்ட்டிஸ், இது கற்றல் சிரமம் என்னன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் என்னது, டயக்னாஸ்டிக் டெஸ்ட். இதில் கண்டென்ட் ஒரு பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா வைடாக இருக்குது, விரிவான பாடப்பகுதியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஒரு பாடப்பகுதி ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிஃபிகல்ட்டான ஏரியா கொடுத்து டெஸ்ட் வைக்கிறது, சிரமமான பகுதிகள் மட்டும். நேச்சர் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டி லெவல்ஸில் இருக்கும், பல்வேறு கடின நிலைகள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஃபோக்கஸ், எளிய குறிப்பிடப்பட்ட வினாக்கள் மட்டும். இதில் டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட், நிர்ணயிக்கப்பட்ட நேரம். இதில் நோ ஸ்ட்ரிக்ட் லிமிட், கடுமையான நேர வரம்பு இல்லை. மே நாட் பி கான்செப்ட் வைஸ், கருத்து வரிசை அவசியம் இல்லை ஆக்சுவலாக இதில், ஆனால் கான்செப்ட் வைஸ் அரேஞ்ச்மெண்ட்டாக இதில் இருக்கும், கருத்து வாரியான அமைப்பு இதில் இருக்கும். இன்டர்பிரேஷன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஸ்கோர் ஷோஸ் ப்ரொஃபிஷியன்சி, மொத்த மதிப்பெண் எதை காட்டுது இந்த இடத்துல, தேர்ச்சியை வந்து காட்டும். அனலைஸ்டு இந்த இடத்துல தவறுகள் நம்ம என்ன பண்ணுறோம், பகுப்பாய்வு பண்ணுறோம் இந்த இடத்துல. இதில் யூஸ் பார்த்தீங்கன்னா கிரேடிங் அண்ட் ப்ரொமோஷனுக்கு, தரப்பிடல் மற்றும் உயர்வுக்காக. இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா ரெமிடியல் டீச்சிங்க்கு, குறைநீக்க கற்பித்தலுக்காக. எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து சம்மேட்டிவ் தான், மதிப்பீட்டு வகை வந்து பெரும்பாலும் தொகுப்பு மதிப்பீடு. எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபார்மேட்டிவ், பெரும்பாலும் உருவாக்க மதிப்பீடு. ஸோ அச்சீவ்மெண்ட் வந்து எவ்வளோ படிச்சிருக்காங்க, ஹவு மச் ஹி ஆர் ஷீ லேர்ன்டுன்னு நமக்கு சொல்லுது. டயக்னாஸ்டிக் வாட் இஸ் த டிஃபிகல்ட்டின்னு சொன்னால் அது வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட். சிரமம் எங்கு அப்படின்னு வந்து சொன்னால்
நெக்ஸ்ட் கமிங் டு த மேஜர் இஷ்யூஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் அசஸ்மெண்ட். மதிப்பீட்டில் வந்து இருக்கிற முக்கிய சிக்கல்கள் மற்றும் சீர்திருத்தங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இஷ்யூஸ் பார்த்துடலாம். கமர்ஷியலைசேஷன், அதாவது ரொம்ப வணிகமயமாயிடுச்சு. இப்போ ரெடிமேடாகவே எல்லாமே கிடைக்குது இல்லையா, ரெடிமேட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதை மாதிரி சப்மிட் பண்ணிடுறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அவங்க பர்சனலாக ப்ரிப்பேர் ஆகாமல். புவர் குவாலிட்டி ஆஃப் டெஸ்ட், தேர்வுகளின் தாழ்ந்த தரம். அதாவது கொஷினே சில சமயம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நல்லா படித்த ஸ்டூடெண்ட்டு கூட அந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடலாம், ஏன்னா அது அவங்களுக்கு புரியாதனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமைன் டிபெண்டன்சி, குறைந்த பரப்புசார். ஸோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சயின்ஸில் ஹை மார்க் எடுத்திருக்கலாம், பட் அவங்களோட லெபார்ட்டரி ஸ்கில்லையோ டீம் ஒர்க் எவ்வளோ அண்ட் வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் வந்து இந்த இடத்துல அசஸ் பண்ணுறதில்ல. மெஷர்மெண்ட் இஷ்யூஸ், அளவீட்டு சிக்கல்கள். ஸோ 2 டீச்சர் இருக்காங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் மார்க் அவங்க போடுவாங்க. இவங்க பேப்பர் கரெக்ட் பண்ணால் வேறு ஒன்று மார்க்காக வரும், அவங்களுக்கு வேறு மார்க்கு சேம் எஸ்ஏக்கு. ஏன்னா அவங்களுக்கு காமனான ஒரு ஸ்கோரிங் ரூபிக் இல்லை. சிஸ்டம் இஷ்யூஸ், மதிப்பீட்டு முறைகளில் உள்ள சிக்கல். ஸோ வந்து எக்ஸலன்ஸ் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்க ஒரு குழந்தையா இருக்கலாம், பட் லோ மார்க்ஸ் எதனால் எடுக்கிறாங்க, அசஸ்மெண்ட் வெறும் எக்ஸாமை மட்டும் வச்சு நம்ம மார்க்கை வச்சு மட்டும் அளவிடுறனால. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் த ரிஃபார்ம்ஸ். சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம அதை வந்து எப்படி வந்து சீர்திருத்தலாம், இல்லை ரிஃபார்ம்ஸ் என்ன கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் சிஸ்டம் மாதிரி வைக்கலாம். பருவமுறை, அதாவது ஒரு பெரிய ஒரு 1 இயர் ஃபுல்லாக ஒரு பெரிய சிலபஸை படிக்க வச்சு லாஸ்ட்டாக ஆனுவல் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறதுக்கு பதிலாக எப்படி காலேஜஸில் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கோ அதே மாதிரி ஸ்மால் போர்ஷன்ஸை எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம்ஸாக வைக்கலாம். கண்டினியூஸ் இன்டர்னல் எவாலுவேஷன் இருக்கணும், தொடர்ச்சியான உள் மதிப்பீடு. அதுக்கு தான் சிசிஇ இப்போ ஃபுல்லாக வைக்கிறாங்க ஸ்கூல்ஸில், கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்ஸு, பிஹேவியர் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு முழுமையான மதிப்பீடாக இருக்கும். இதில் வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பல வகை முறைகள். அதாவது குவிஸ் வச்சு, ப்ராஜெக்ட்டு, போர்ட்ஃபோலியோ, அப்சர்வேஷனு, செல்ஃப் அசஸ்மெண்ட்டு, பியர் அசஸ்மெண்ட்டு, எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் மானிட்டரிங் இருக்கும், தொடர்ச்சியான கண்காணிப்பு இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இதில் வந்து பெட்டர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுவாங்க, ஓரல் கொஷின் ஆன்சர் பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். அண்ட் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறனால ஒரு அந்த ஸ்டூடெண்ட்டை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க டீச்சர், அவங்களோட ப்ராக்ரஸை அந்த டேர்ம் ஃபுல்லாகவே. அண்ட் அந்த செக் பண்ணுவாங்க இல்லையா லாஸ்ட் ஒரு ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்புறம். அப்படி இல்லாமல் கண்டினியூஸ் மானிட்டரிங் இருக்கும். பெட்டர் கொஷின் பேப்பர் இருக்கும், அதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு, ஷார்ட் ஆன்சரு, அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷினு. ஸோ எல்லாத்துலேயும் இருக்கணும் இல்லையா, மெமரி டைப் கொஷின், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளைட் பேஸ்ட் கொஷின், இந்த மாதிரி இருக்கும். லென்த்தி எஸ்ஐஸ் மட்டும் இல்லாமல் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், உயர்நிலை திறன்கள். அதாவது ஒரு குழந்தைக்கு இப்போ பொல்யூஷன் பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா டிஃபைன் பொல்யூஷன் அப்படின்னு வந்து கொஷின் கேட்காம ஒரு கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா த சஜஷன் ஃபார் த சொல்யூஷன் ஆஃப் பொல்யூஷன் இன் யோர் லொக்காலிட்டி, உங்கள் பகுதியில் இருக்க பொல்யூஷனை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு, இல்லை வந்து அதை எப்படி தடுக்கலாம், இல்லை எப்படி வர்ற பொல்யூஷனை நம்ம வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அந்த பொல்யூஷன் வராமல் அப்படின்றத பற்றி கேட்கலாம். கிரேட் இன்ஸ்டெட் ஆஃப் மார்க்ஸ், மதிப்பெண் பதிலாக தரங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்ஸை வந்து அப்படியே அப்பட்டமாக 78 மார்க்ஸ்ன்னு சொல்லாமல் ஒரு கிரேடு, இந்த மாதிரி B+ அப்படின்னு சொல்கிறது நல்லது. யூஸ் ஆஃப் ரூபிக், அதாவது மதிப்பீட்டு தர அளவுகோல்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது 2 டீச்சர் வந்து இதில் சேமாக தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஏன்னா டீச்சர் வந்து கண்டென்ட், கிரியேட்டிவிட்டி, ப்ரெசன்டேஷன் அண்ட் அக்யூரஸிக்கு தனித்தனியாக மார்க்ஸ் வந்து ரூபிக்ஸில் இருக்கும். அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ், டீச்சிங் மெத்தடையே நம்ம வந்து மாடிஃபை பண்ணோம். ஸோ வந்து ஏன்னா அந்த கான்செப்ட் தான் சில குழந்தைங்களுக்கு புரியதில்லை. அப்போ வந்து அந்த டீச்சர் வந்து திருப்பி அந்த விஷயத்தை ரீடீச் பண்ணும், ஆக்டிவிட்டி காட்டி, அப்புறம் வந்து இல்லைனா பிக்சர்ஸ் மூலமாக, இல்லை வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக. ஓப்பன் புக் அண்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதாவது திறந்த புத்தக இணைய தேர்வுகள் மூலமாக.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸை இன்ஃபர்மேஷனுக்காக தான் படிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த ஓப்பன் புக் எக்ஸாமில் அவங்க ஐடியாஸை அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க அண்ட் சால்வ் அ ப்ராப்ளம். ஒரு ஆக்சுவலாக ஓப்பன் புக் எக்ஸாம்னா ஈஸி கிடையாது. இதில் ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்குவாங்க. ஸோ அந்த புக்கை யூஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இது ரொம்ப கஷ்டம். இது நம்ம அப்ளை பண்ணுறோம் இருக்க நாலேஜை. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மெமரைசிங் த ஆன்சர்ஸ், ஸோ இந்த மாதிரி கொண்டு போகணும். இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், தகவல் அண்ட் தீவிர சிந்தனை வேணும். இது எல்லாமே ரிஃபார்ம்ஸு. அசஸ்மெண்ட் டூல்ஸ் ஃபார் அஃபெக்டிவ் டொமைன், அதாவது உணர்வுசார் களத்திற்கான மதிப்பீட்டு கருவிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் த அஃபெக்டிவ் டொமைன், அதாவது உணர்வுசார் களத்தின் பொருள் என்ன. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், அப்புறம் ஆட்டிடியூட், மனப்பான்மை, வேல்யூஸ், மதிப்புகள், ஃபீலிங்ஸ், உணர்வுகள், அப்புறம் அப்ரிஷியேஷன், அதாவது பாராட்டுணர்வு எவ்வளோ இருக்குது, ஊக்கம், மோட்டிவேஷன் எவ்வளோ இருக்குது, அதை தான் இதில் செக் பண்ணுவாங்க. இந்த பகுதியும் நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அந்த அஃபெக்டிவ் டொமைன் பகுதியை. அதுக்காக இருக்க அசஸ்மெண்ட் கருவிகள் என்ன? ஸோ ஃபீலிங்ஸ் அண்ட் வேல்யூஸ் பிகம் த பார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, உணர்வுகளும் மதிப்புகளும் ஆளுமையின் பகுதியாக மாறுகின்றன. ஸோ அதுதான் நம்ம அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம அந்த அஃபெக்டிவ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மற்றவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுற மனப்பான்மை அதிகமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அப்புறம் வேறுபாடான கருத்து, அதாவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரும்போது அதை எப்படி கையாளுறாங்க, எப்படி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இந்த பிஹேவியர் எல்லாமே பார்த்திங்கன்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபீலிங்ஸ், வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். ஸோ இதையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மெஷர் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு மார்க்ஸ் மட்டும் இல்லை இல்லையா. அதில் இருக்க ஸ்டேஜஸ் என்ன, இந்த அஃபெக்டிவ் டொமைனில் இருக்க ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தை உள்வாங்குவாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க, லிசன் பண்ணுவாங்க ஒரு டீச்சர் சொல்கிறத. இப்போ ஒரு சேவிங் வாட்டர் அதை பற்றி சொல்கிறாங்க டீச்சர் அப்படின்னா, ஹீ ஃபஸ்ட் ரிசீவ்ஸ் இட், ஏற்றுக்கொள்ளுதல், அவேர்னஸ் அண்ட் அட்டென்ஷன், விழிப்புணர்வு மற்றும் கவனம் இதில் இருக்கும். ரெஸ்பாண்டிங் அப்படின்றத, இந்த சேவ் வாட்டர் அப்படின்றத கேட்டோன்னே ரெஸ்பாண்ட் பண்ணுறது, பதிலளித்தல், பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட், பங்கேற்பும் ஆர்வமும். ஸோ ஒரு கிளாஸ் ரூம் டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த டாப்பிக்கில். வேல்யூயிங், அடுத்து அதுக்கான மதிப்பை கொடுக்குறது, மதிப்பளித்தல், அக்செப்டிங் ஆஸ் வேல்யூபிள், அது ஒரு வேல்யூவான விஷயம்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது, மதிப்புடையதாக ஏற்றல், ஆமாம் சேவ் த வாட்டர் பண்ணணும், அது முக்கியம் அப்படின்னு நம்புறது. ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒழுங்கமைத்தல், அதாவது மதிப்புகளை ஒழுங்குபடுத்துதல். ஸோ அவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க. வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்றது ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ட் அதை டெய்லி ஹேபிட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது. கேரக்டரைசேஷன் அப்படின்றது பண்பாக நிலை பெறுதல், வேல்யூஸ் கைட் பிஹேவியர், மதிப்புகள் நடத்தையை வழிநடத்தல். ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் ஆயிடுச்சு. அடுத்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்க சின்னதாக கூட ஒரு இடத்துல வாட்டரை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது ஸ்கூலில் இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த நிலையை அவங்க அடைஞ்சிட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட். ஸோ இதான் லாஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஆட்டிடியூட் ஸ்கேல் அப்படின்றது இதை மெஷர் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த அஃபெக்டிவ் டொமைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பகுதியை அசஸ் பண்ணுறதுக்கு இருக்க டூல்ஸு. அதில் ஒன்று தான் ஆட்டிடியூட் ஸ்கேல். முக்கிய மதிப்பீட்டு கருவிகள், மனப்பான்மை அளவுகோல் இருக்குது. மோட்டிவேஷன் ஸ்கேல் அப்படின்றது மோட்டிவேஷன் அளக்கிறதுக்கு, ஊக்க அளவுகோல் எவ்வளோ இருக்குது அந்த ஸ்டூடெண்ட்டை. இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி அப்படின்றது பட்டியல், எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஆட்டிடியூட் ஸ்கேல், மனப்பான்மை அளவுகோல் பார்க்கலாம். ஸோ மனப்பான்மை அப்படின்னா ஒரு ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சம்திங். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு டீச்சர் கொஷின் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஆன்லைன் லேர்னிங் அப்படின்றது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வரும்னா, அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அந்த ஸ்டூடெண்ட் காட்டுற ஆட்டிடியூட் என்ன, ஃபேவரபுளாக இருக்காங்களா அன்ஃபேவரபுளாக இருக்காங்களா, அதுதான் ஆட்டிடியூட் அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா அதோட பொருள், மீனிங், மெஷர்ஸ் த ஃபேவரபிள் ஆர் அன்ஃபேவரபிள் ஃபீலிங் என்ன வச்சிட்ருக்காங்க அந்த குழந்தை. ஒரு பொருள், பாடம் அல்லது சூழ்நிலையை பற்றிய சாதகமான அல்லது பாதகமான மனப்பான்மை எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணுறோம். இதோட பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா
கலெக்ட் பர்சனல் ஒப்பீனியன்ஸ், தனிப்பட்ட கருத்துக்களை சேகரிக்கிறோம். மெஷர் த டிகிரி ஆஃப் டிஸ்அக்ரீமெண்ட், ஏதாவது அக்ரிமெண்ட் இல்லை டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தா. உடன்பாட்டின் அளவை அறிதல். கன்வெர்ட் ஆட்டிடியூட்ஸ் இன்டு நியூமரிக்கல்ஸ், ஸ்கோர்ஸ், மனப்பான்மையை எண்ணில் மதிப்பாக மாற்றுதல். ஸோ இது வந்து ஸ்கோராக தான் கொடுக்கும். ஆக்சுவலாக உங்களோட மனப்பான்மையை ஸ்கோராக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், தனிநபர் வேறுபாடுகளை இதனால் அறிய முடியுது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் அண்ட் ஸ்கேல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்போ கிளாஸ் ரூம் டீச்சிங் பற்றியா இருக்கலாம், இல்லை அவங்க பர்சனல் ஒப்பீனியன் ஏதாவது பற்றியே நம்ம கேட்கலாம். ஸோ அதை தான் ஸ்கோராக மாற்றி சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த த்ரஸ்ட் அண்ட் ஈக்குவல் அப்பியரிங் இன்டர்வல் ஸ்கேல் அப்படின்றது. த்ரஸ்ட் அண்ட் சம இடைவெளி அளவுகோல். இதில் வந்து ஒரு 20 to 50 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கூற்றுகள் 20 to 50 கூற்றுகள். 11 கேட்டகரிஸ் பை ஜட்ஜஸ் இருக்கும். மதிப்பீட்டாளர்கள் 11 பிரிவுகளில் அமைப்பர். ஸோ ஜட்ஜஸ் வந்து அரேஞ்ச் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் இப்போ ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பற்றி, ஃப்ரம் வெரி அன்ஃபேவரபிள் டு வெரி ஃபேவரபிள், இந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே. வெரி அன்ஃபேவரபிள்னா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏதாவது ஒரு டைப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பற்றி. அப்படி வெரி ஃபேவரபிள்னா நான் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கேன். மிக பாதகமாக இல்லை மிக சாதகமாக இருக்கிறது. இதில் மீடியன் வேல்யூ அப்படின்றத ஸ்கேல் வேல்யூ, நடுநிலை மதிப்பு அப்படின்றது அளவுகோல் மதிப்பு. ஸோ இதை வச்சு தான் அவங்க அளவிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக்கர் சம்மேட்டட் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்றது 5 ரெஸ்பான்சஸ், 5 பதில்கள் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் அ ஸ்டேட்மெண்ட் குரூப் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் லேர்னிங் அப்படின்றத எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்களா, ஸ்ட்ராங்லி அக்ரீன்னு இருக்கும், நாட் ஷுவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிஸ்அக்ரீன்னு இருக்கும், ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரீன்னு இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முழுமையாக ஏற்கிறேன், உறுதியாக தெரியவில்லை, ஏற்கவில்லை, முற்றிலும் ஏற்கவில்லை, இந்த மாதிரி. ஸோ இது பாசிட்டிவ் சாதகமான கூற்றுகளை நம்ம இந்த மாதிரி 5, 4, 3 இந்த மாதிரி கொடுக்குறோம். நெகட்டிவ்ல ரிவர்ஸ் ஸ்கோரிங் கொடுக்கணும். பாதகமான கூற்றுகளுக்கு வந்து எதிர்மறை மதிப்பீடு கொடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கோரிங் இருக்கும். ஸோ இதோட யூசர்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நமக்கு தெரிய வரும். விருப்பு வெறுப்புகள், அண்டர்ஸ்டாண்ட் த பிஹேவியர், நடத்தையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். குரூப் ஆட்டிடியூட்ஸ், குழு மனப்பான்மை எவ்வளோ இருக்குன்னு தெரிய வரும். மாடிஃபை த அன்டிசைரபிள் பிஹேவியர், விரும்பத்தகாத நடத்தையை நம்மளால் மாற்ற முடியும். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, தனிநபர் வேறுபாடுகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் யூசர்ஸ். ஆனால் இதுலேயும் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னன்னா இதையே நம்மளால ஃபுல்லாக நம்பிட்டு இருக்க முடியாது. பதில்கள் முழுமையான நம்பகத்தன்மையாக இருக்காது. பர்சன் மே நாட் நோ த ரியல் ஆட்டிடியூட், அவங்களுக்கே அவங்கள பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம், தப்பாக கூட ஆன்சர் பண்ணலாம். ஒருவர் தனது உண்மையான மனப்பான்மை அறியாமல் இருக்கலாம். பிஹேவியர் மே டிஃபர் ஃப்ரம் ரெஸ்பான்ஸ், உண்மையான நடத்தை பதிலிருந்தது வேறுபடலாம். பிஹேவியர் வேறையா இருக்கும், அவங்க கொடுத்த ஆன்சர் வேறையா இருக்கும். அண்ட் ஷோஸ் த ஜென்ரல் ட்ரெண்ட் ஒன்லி, இது பொதுவான போக்கை மட்டுமே காட்டும். நாட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட், துல்லியமான அளவீடு இல்லை இது. ஸோ இதுதான் இந்த ஸ்கேல். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேல் போயிடலாம். மோட்டிவேஷன் ஸ்கேல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி, ஊக்க அளவுகோல் மற்றும் ஆர்வ பட்டியல். ஸோ பேர்லேருந்தே தெரியுது நம்ம மோட்டிவேஷன் பற்றி நம்ம வந்து அளக்கிறது. ஸ்கேலுன்றது நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரியும் அப்படி தான், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்றதுக்காக. மோட்டிவேஷன் ஸ்கேல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அரௌசிங், மெயின்டைனிங் அண்ட் டைரக்டிங் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் அ கோல். வந்து அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கலாம், இந்த மாதிரி டாக்டர் ஆகணும் நான் அப்படின்னு சொல்கிறது. இந்த இது வந்து அவங்கள அந்த கோலை நோக்கி ஓட வைக்கும். மோட்டிவேஷனோட அவங்க வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டினியூஸ் எஃபர்ட் அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்காங்க அப்படின்றத இந்த ஸ்கேலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஊக்கம் என்பது ஆர்வத்தை தூண்டி தொடர்ந்து நிலைநிறுத்தி ஒரு இலக்கை நோக்கி வழிநடத்தும் செயல்முறையாகும். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இதை பண்ணணும், ஏன்னா அட்டென்ஷன், கவனம், எஃபிஷியன்சி, செயல்திறன், குவிக் பெர்ஃபார்மன்ஸ், விரைவான செயல்பாடு, அண்ட் பர்சீவரன்ஸ் எவ்வளோ இருக்குது, விடாமுயற்சி பற்றி, அச்சீவ்மெண்ட், சாதனை. இப்போ ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஒரு டோர்னமெண்ட்டோ மேட்சோ போய் தோற்று போயிருக்கலாம், காம்படிஷன் போய். பட் அப்போ கூட கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் டெய்லி போயிட்டே இருக்கலாம், தோற்று போன பின்னாடியும் லூஸ் பண்ண பின்னாடியும். பிகாஸ் தே ஆர் டிட்டர்மைன்ட் டு இம்ப்ரூவ், அவங்களுக்கு டிட்டர்மினேஷன்ற ஒரு விஷயம் இருக்குது.
இதுவும் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க. ஃபேக்டர் ஷேப்பிங் த மோட்டிவேஷன், ஊக்கத்தை உருவாக்கும் காரணிகள் பார்த்தீங்கன்னா, லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், விருப்ப இலக்கின் நிலை, அப்புறம் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு நிலை, மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனநிறைவு. இதுதான் இந்த ஃபேக்டர்ஸ், உங்கள் மோட்டிவேஷனை ஷேப் பண்ணுற மெயினான ஃபேக்டர்ஸ் இதுதான். இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 90 மார்க்ஸ் மேலே எடுக்கணும் அப்படின்றது எய்மாக இருக்கலாம். அண்ட் ஹீ மே எக்ஸ்பெக்ட் த இம்ப்ரூவ்மெண்ட். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலாம். எப்போ அந்த மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம்ல, நம்ம இலக்கை அடையும் போது. ஸோ ஆஃப்டர் அச்சீவிங் எ டார்கெட், உங்கள் கோலை அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மனநிறைவு வரும். இதனால தான் நம்ம வந்து இந்த மோட்டிவேட்டடாக இருக்கணும். அந்த ஸ்கேல் எவ்வளோ இருக்குது, குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம மோட்டிவேஷன் உண்டு பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம சொல்லி தரணும். அண்ட் இதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அளவிடுதல் எப்படி இருக்குது, இன்டர்னல் சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் கேனாட் பி டைரக்ட்லி அப்சர்வ். இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராசஸ். இதை நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா உள்ளார்ந்த உளவியல் செய்முறை நேரடியாக நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. இது வந்து பிஹேவியர் ரியாக்ஷன் மூலமாக தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நடத்தை பிரதிபலிப்புகள், செல்ஃப் ரிப்போர்ட் அனாலிசிஸ், அவங்க செல்ஃபாக சொன்னால் மட்டும்தான். சுய அறிக்கை பதில்கள் மூலமாக, கொஷினர்ஸ் தான் அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் இல்லையா? வினா பட்டியல்கள். ஸோ அதுக்காக தான் இந்த மோட்டிவேஷன் ஸ்கேலும் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக மில்லரோட மோட்டிவேஷன் ஸ்கேல் சொல்லலாம். இதில் 160 ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ என்கரேஜ்மெண்ட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சோஷியல் இன்ட்ரெஸ்ட், இன்னோவேட்டிவ்னஸ், கிரியேட்டிவிட்டி, எஃபெக்டிவ்னஸ், கோஆப்ரேஷன், அத்தாரிட்டி. ஸோ இதை பற்றி. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் மோட்டிவேஷன் ஸ்கேல் ஹேஸ் 18 ஐட்டம்ஸ். இதில் இன்ஸ்டிங்டிவ் அப்படின்னா இன்ட்ரின்சிக் அப்படின்னா உள்ளேருந்து வர மோட்டிவேஷன், அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னா வெளிலேருந்து வர மோட்டிவேஷன். ஸோ இதுவும் முக்கியம். நம்ம மோட்டிவேஷன் ஸ்கேலில் இதையும் கன்சிடர் பண்ணணும். இதில் மெஷர்ஸ் த இன்ட்ரெஸ்ட்டை மெஷர் பண்ணுறோம். ஃபோக்கஸ் வந்து கவனம், அண்ட் இதில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், பர்சீவரன்ஸ், ஹார்ட் ஒர்க், இதை பற்றி எல்லாமே இருக்கும் இந்த 18 ஐட்டம்ஸில். ஸோ இந்த மில்லரோட மோட்டிவேஷன் ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட் மெஷர்ஸ் தீஸ் குவாலிட்டி ஒன்லி. எவ்வளோ வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ வந்து க்ரியேட்டிவிட்டியாக இருக்காங்க, கோஆப்ரேஷன் எவ்வளோ இருக்குது, எஃபெக்டிவ்னஸ், சோஷியல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே மெஷர் பண்ணுது. ஸ்டூடெண்ட் லேர்னிங் மோட்டிவேஷன் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான கொஷினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாக, ஃபோக்கஸு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், பர்சீவரன்ஸ், ஹார்ட் ஒர்க் சம்மந்தமாக இருக்க கொஷின். ஸோ அதர் இன்வென்ட்ரிஸ், பிற பட்டியல்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்மித்ஸ் இன்வென்ட்ரி, மார்ஷ்லாக்ஸ் இன்வென்ட்ரி, வெயின்ஸ்டன்ஸ் இன்வென்ட்ரி சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஒரு விஷயத்துக்கு, அதை மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கதா இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி, ஆர்வ பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் இஸ் எ வாலண்டரி அண்ட் என்ஜாயபிள் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இன் அன் ஆக்டிவிட்டி வித்தவுட் கம்பல்ஷன். யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்தில் நீங்களாகவே வாலண்டியராகவே போய் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுற விஷயம் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது. ஆர்வம் என்றது கட்டாயமின்றி ஒருவர் விருப்பத்துடன் மகிழ்ச்சியாக ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுவது, அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வாலண்டரியாக நம்ம படிக்கிறதுக்கு கூட ஃபோர்ஸ் பண்ணோம். பட் ஏதாவது ஒரு ஃப்ரீ டைமில் அவங்களா ஒரு நோட் புக் எடுத்து ட்ராயிங் வரைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட். ட்ராயிங்கிறது இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து திஸ் ஷோஸ் த ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சைல்ட் ஃபார் ட்ராயிங் இல்லையா? ஸோ இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த இன்வென்ட்ரியில். இதில் ரெஸ்பான்ஸ் ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, தேர்வு செய்யும் வகைகள் ஒன்று அவங்க லைக்கு, டிஸ்லைக், இல்லைனா நாட் இன்ட்ரெஸ்ட்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். விருப்பம், விருப்பமின்மை, ஆர்வமின்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போ சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸு அப்படின்னு ஒரு கொஷின் கொடுத்து அவங்களுக்கு வந்து விருப்பமா அப்படின்னா லைக் போடுவாங்க. டிஸ்லைக் அப்படின்னா பிடிக்காது. இப்போ கிளரிக்கல் ஜாப்னு ஒன்று கொஷின் கேட்டால் சில பேர் அதை டிஸ்லைக் போடுவாங்க. நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், விருப்பம் இல்லை. ஸோ இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா, ஆர்வத்தின் பகுதிகள் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், எஜுகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், பொது ஆர்வம், தொழில்சார் ஆர்வம், கல்விசார் ஆர்வம், இது எல்லாமே. ஸோ வந்து ஏன்னா இங்கே வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது நிறைய விஷயங்கள். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை இந்த இதில் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அந்த கொஷின்ஸ் எல்லாமே அதே மாதிரியே இருக்கும். இப்போ ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து மியூசிக்கை வந்து சொல்லலாம். எஜுகேஷனல் இன்ட்ரெஸ்ட்டாக பாலாஜியை சொல்லலாம். ஒகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டாக என்ன சொல்லலாம்னா மெடிசன்.
ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணுன்றனால ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க அந்த கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் கோல்ஃபோர்ட் 7 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 7 ஆர்வ வகைகள். இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இயந்திரம் ஆர்வம் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் வணிக ஆர்வம். ஸோ வந்து இப்போ மெக்கானிக்கல் ஆர்வம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பைசைக்கிள் ரிப்பேர் பண்ணுறது, சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறது, எப்படி மிஷின்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்க குழந்தைங்க இப்போ ஒரு விஷயத்த வாங்கி செல் பண்ணுறது, பட்ஜெட் பிளான் பண்ணுறது, இப்போ வந்து அவங்களா ஒரு பொம்மை மாதிரி ஸ்கூல் ஸ்டால் மாதிரி வச்சுட்டு கடை மாதிரி வச்சுட்டு விளையாடுறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸில் ஆர்வம்னு சொல்லலாம். சயின்டிஃபிக் ஆர்வம் இருக்க குழந்தைங்க, அறிவியல் ஆர்வம் இருக்குது. தே என்ஜாய் கண்டக்டிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கும். எப்படி எதனால சில விஷயம் நடக்குது அதை தெரிஞ்சுக்கிறது ஆர்வமாக இருக்கும். அண்ட் எஸ்தட்டிக் அழகியல் ஆர்வம் இருக்க குழந்தைங்க என்ஜாய்ஸ் ட்ராயிங், மியூசிக், டான்ஸ் அண்ட் டிசைனிங் கிரியேட்டிவ் மெட்டீரியல்ஸ். சோஷியல் சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, சமூக பணி ஆர்வம் இருக்கவங்க, அதாவது அவங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு உதவுறது பிடிக்கும். அப்புறம் வந்து அவங்களோட சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. கிளரிக்கல் ஆர்வம், அலுவலக பணிக்கு ஆர்வமாக இருக்கவங்க அவங்களோட இடத்த ஆர்கனைஸ்டாக வச்சுக்குவாங்க, ஃபைல்ஸை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிற மாதிரி. ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒர்க்ஸ் கேர்ஃபுல்லி வித் நம்பரில் வந்து ரொம்ப ஜீனியஸ் மாதிரி இருப்பாங்க. அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் ஆர்வமாக இருக்க குழந்தைங்க, வெளிப்புற செயல்பாட்டு ஆர்வம். அவங்க வந்து தே ப்ரிஃபர் த கார்டனிங், ஃபார்மிங், ஸ்போர்ட்ஸு அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அவுட் சைட் த கிளாஸ் ரூம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரெக்கார்ட். இது இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ். இதில் பேர் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 நேம்ஸ்: ஸ்ட்ராங் ஒகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், பிளாங்க் ஸ்ட்ராங், கேம்பல் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி, த்ரஸ்டன்ஸ் ஆக்குபேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஷெட்யூல், லீ தாப்ஸ் ஆக்குபேஷனல் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஜ் 9 to 16 இருக்கவங்களுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவுட்டோர், மெக்கானிக்கல், சயின்டிஃபிக், ஆர்டிஸ்டிக், மியூசிக்கல், சோஷியல் சர்வீஸ், கிளரிக்கல் சம்மந்தமாக இருக்க கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் இதில் வந்து சூசஸ் த ஆக்டிவிட்டீஸ் தே லைக் மோஸ்ட் அண்ட் த லீஸ்ட். திஸ் ரெஸ்பான்சஸ் ஹெல்ப் ஐடென்டிஃபை த சூட்டபிள்ஸ் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். செலக்ட் மோஸ்ட் லைக்ட் அண்ட் லீஸ்ட் லைக் ஆக்டிவிட்டி. இது வந்து ஸ்ட்ராங் ஒகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பிளாங்க் அப்படின்றது. A career counselor compares the student's interest with the interest of a successful people working in different occupation. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. கம்பேர்ஸ் த இன்ட்ரெஸ்ட் வித் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். எவ்வளோ வந்து அந்த அதாவது இப்போ கிரிக்கெட்னா தோனி எடுக்குது, அவங்களோட இதையும் இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி. அண்ட் இட் வாஸ் டெவலப் பை இகே ஸ்ட்ராங், யூஸ் ஃபார் ஒகேஷ்னல் கைடன்ஸுக்கு. ஸ்ட்ராங் கேம்பல் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி அப்படின்றது மாடிஃபைட் பை டேவிட் பி கேம்பல். இதில் ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கணும்னா லைக், இன்டிஃப்ரெண்ட், டிஸ்லைக் இந்த மாதிரி. இட் கவர்ஸ் ஆக்குபேஷன், ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ், அம்யூஸ்மெண்ட்ஸ், பீப்புள் அண்ட் எபிலிட்டிஸ். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவாங்கன்னா ஆக்குபேஷன், ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸு, ஆக்டிவிட்டீஸு, பீப்புள் அண்ட் பர்சனல் எபிலிட்டிஸ் சம்மந்தமாக இருக்க கொஷின்ஸு. ஸோ இது மூலமாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிய வருது. தர்ஸ்டன்ஸ் ஆக்குபேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்குபேஷன், ஸோ யூசஸ் பேர் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. செலக்ட் த ப்ரிஃபர்ட் ஆக்குபேஷன். ஒன்று மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். யூஸ்டு ஃபார் ஒகேஷ்னல் அண்ட் எஜுகேஷ்னல் கைடன்ஸுக்கு நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். இப்போ 12th மாதிரி முடிக்க போகிற குழந்தைங்களுக்கு அவங்க என்ன மாதிரியான ஃபீல்டில் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றத நம்ம இந்த த்ரஸ்ட் அண்ட் ஆக்குபேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஷெட்யூல் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணலாம் ஃப்ரம் பேர் ஆஃப் கேரியர் சாய்ஸஸில் டாக்டர் இந்த மாதிரி. ஸோ டாக்டர் ஆர் இன்ஜினியர்ன்ற மாதிரி டாக்டர் அவங்க செலக்ட் பண்ணலாம். லீ த்ராப்ஸ் ஆக்குபேஷனல் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரின்றது மெஷர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் சோஷியல் அண்ட் பர்சனல் ஆக்டிவிட்டீஸ், நேச்சர், மெக்கானிக்கல் ஒர்க், எக்கனாமி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இது எல்லாமே மெஷர் பண்ணப்படுது. இதில் இருக்க யூசஸ் என்ன? சரி, இவ்வளோ இருக்குது, இது என்ன டீச்சிங்க்கோ ஒரு டீச்சருக்கோ எதுக்கு யூஸ் ஆகுது? ஆர்வ பட்டியலின் பயன்கள். சூட்டபிள் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கோர்சஸ் நம்மளால் சூஸ் பண்ண முடியும், ஏன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருது. பொருத்தமான பாடங்கள் படிப்புகளையும் தேர்ந்தெடுக்கக்கூடும். அந்த ஒகேஷ்னல் கைடன்ஸுக்கு தொழில் வழிகாட்டுதலில் வழிவகுக்கிறது. அப்புறம் வந்து தொழில் வழிகாட்டுதல் வழங்குகிறது. ஐடென்டிஃபை த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஃபரன்ஸ், மாணவர்களின் விருப்பங்களை அறிய உதவுகிறது. இம்ப்ரூவ் த எஜுகேஷனல் அண்ட் கேரியர் சாய்ஸஸ், கல்வி மற்றும் தொழில் தேர்வுகளை மேம்படுத்துகிறது. ஹெல்ப்ஸ் த டீச்சர் அண்டர்ஸ்டாண்ட் லேர்னிங் நீட்ஸ், மாணவர்களின் தேவைகள் என்ன
அப்படின்றது ஆசிரியர்களுக்கு ஒரு புரிதல் வருது. த டீச்சர் நோஸ் வாட் அ ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட். இன்னும் நல்லா நம்மளால குழந்தைங்கள புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிலாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் இன்னும் தெரிஞ்சிக்கும் போது குழந்தைங்கள இன்னும் நம்மள நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ரிமெம்பர் ஆஸ் ஏஎம்ஐ. ஏன்னா ஆட்டிடியூட் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, மாணவர் என்ன உணர்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்டிடியூட் ஸ்கேலு. மோட்டிவேஷன் அப்படின்றது ஒய் த லேர்னர் ஆக்ட்ஸ். மாணவர் ஏன் செயல்படுகிறார் அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வாட் த லேர்னர் ப்ரிஃபர்ஸ். மாணவர் எதை செய்ய விரும்புகிறார் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ தாட்ஸ் இட். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இதில் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் பார்த்தோம். how much the learner has learned அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. diagnostic test அப்படின்றது shows the difficulty areas என்ன அவங்களுக்கு இருக்குன்னு. affective assessment tools அப்படின்றது என்ன ஃபீல் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு, ஏன் வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி வாட் த லேர்னர் ப்ரிஃபர்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிறது தான் இதெல்லாமே. The affective assessment tools. So that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும் அப்படின்னா நான் இமெயில் ஐடி இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலிகிராம் சர்வீசஸ் ரெஸ்யூம் ஆனோடனே நீங்கள் டெலிகிராம்லேயும் வந்து நோட்ஸ் வாங்கிக்கலாம். சப்போஸ் டெலிகிராமில் டெலிவர் ஆன நோட்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா இமெயில் ஐடிக்கும் எனக்கு வந்து பிங் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.